பனி மூட்டம் தான். என்ன இருக்கு எது இருக்குன்னு தெரியலைங்க. ஆனால் வால்பாறைக்கு வந்து காரில் வரதா பஸ்ஸில் வரதா பெஸ்ட் இல்லைங்க. என்னை கேட்டால் டூ வீலரில் வரதா பெஸ்ட்டு. அப்போ தான் இந்த கிளைமேட்டையும் இந்த ஃபீலை ரசிக்க முடியும். கார்லேயோ பஸ்லேயோ வந்தால் அந்த ஃபீல் கிடைக்காதுங்க. வெல்கம் பேக் டு பட்ஜெட் பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆலியார் டேம் கிட்டே இருக்கோம். ஆலியார் டேம்லேருந்து வால்பாறைக்கு போக போகிறோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆலியார் டேம் பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கு பெட்ரோல் அடிச்சாச்சு. என்னோட வண்டிக்கு 290 வருது பெட்ரோலு. இப்போ வந்து நம்ம வால்பாறை ஏற போகிறோம். இதுதான் பெட்ரோல் பங்க். இதை தாண்டி போனால் வால்பாறை தான் போகணும். அதனால் இங்கே வந்தீங்கன்னா இங்கேயே பெட்ரோல் அடிச்சுக்குங்க. நம்ம வந்து செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இ பாஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக இ பாஸ் எடுத்துக்கிங்க வரதுக்கு முன்னாடியே, இல்லாட்டி ஆர்ச்சிக்கு முன்னாடி நின்று தான் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். 4 பேர் போகிறோம். 2 டூ வீலரில் போகிறோம். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 160 வாங்கினாங்க. அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிட்டு இருக்கோம். வால்பாறை வெதர் பார்த்தீங்கன்னா, வால்பாறை கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது. ஜூன் மாதம்னால இப்போ நம்ம ஏற ஹீட்டு தான் இருக்குது. இன்னும் கூலிங் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம இனி மேலே ஏறதா தெரியும் கூலிங்காக இருக்கா இல்லை இதே ஹீட்டில் மெயின்டைன் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். அண்டு ரைட் பண்ணுறதுக்கு ரோடு கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது. பார்ப்போம் போக போக கண்டிஷன் எப்படி இருக்குது அப்புறம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்டிவாக பொறுத்த வரைக்கும் ஹில்ஸில் ஒரு 40 இதெல்லாம் போக முடியும். அதுக்கு மேலே அதிகமாக போகவும் முடியாது. ஏன்னா ரோடு வளைஞ்சு தான் இருக்குது ஹில்ஸில். அண்ட் கிளைமேட்டு இப்போதைக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டாக தான் இருக்குது. ரொம்ப சூடாலாம் இல்லை. ஆனால் கூலிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இன்னும் கூலிங் வரல. பார்க்கலாம், மேலே ஹில்ஸ் ஏற வாய்ப்பு இருக்குது அந்த கூலிங் வரதுக்கு. பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வரையாடு பார்த்துட்டு இருக்கோம். வால்பாறை வரையாடு இதான் கைஸ், வரையாடு. நடப்பா இருக்காரு ஒரு தலைவர். பாறையில் மட்டும்தான் பார்க்க முடியும். இது பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்து பெண் ஆடு, அதுவே ஆண். வரையாடுலேயே ஆண் ஆடு. அது மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்க தலைவர். இது 3 பெண்ணு. எங்கே பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 7வது கொண்டை ஊசி வளைவில் தான் இந்த ஆடை பார்த்தோம். போன டைம் வரும்போது யானையை பார்த்தேன், இப்போ வரையாடு பார்க்குறேன். இத்தனை டைம் வால்பாறை வந்து ஃபஸ்ட் டைம் வால்பாறை இந்த ஆடை பார்த்துருக்கேன். இப்போ தான் கூட்டமாக பார்க்குறேன். சாந்தமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7வது கொண்டை ஊசி வலையில் போயிட்டுருக்கோம். வரையாடு வருது பாருங்க, குட்டி. அடுத்து நம்ம வாட்டர் ஃபால்ஸுங்கிற பிளேஸ்க்கு தான் போகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுங்கிற பிளேஸ்க்கு தான் போவோம். அங்கே டீ குடிக்கிற ஸ்பாட் இருக்கும். இப்போ ஓரளவு கூலிங் வருதுங்க, கிளைமேட்டு கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. கேஸ் மொத்தம் 40 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. நம்ம 10 தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 30 இருக்குது. அண்ட் அந்த கொண்டை சோலை போர்டில் போட்டிருந்த வரையாடு தான் நம்ம பார்த்தோம். அது மலையில வாழ்ற வரையாடு தான். மலைகளில் வாழ்ற ஆடு தான் வரையாடு. அண்டு நான் இங்கே வந்து யானையை பார்த்துருக்கேன், வரையாடு பார்த்துருக்கேன், அண்டு இங்கே உள்ள ஒரு பறவையும் பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோட முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. யானை வந்து போன வீடியோவில் தான் காமிச்சிருந்தேன். வரையாடு வந்து என் ஃப்ரெண்டோட சேனலில் இருக்கும், சஃபீரோடதில். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோவில் மட்டும் தான் கேட்ச் வர ஆனிச்சு.
அதுக்கப்புறம் இப்பதான் நான் வரையாடு பாக்குறேன். ஆனா என்னோட சேனல்லே ஒரு குருவியும் எடுத்திருப்பேன் வால்பாறையில அந்த மிஸ்ட் இருக்க இடத்துல. அண்ட் நாங்க போக இன்னும் என்னென்ன பார்க்க போறோம் தெரியல. அன்எக்ஸ்பெக்டா இப்ப வரையாட பார்த்த மாதிரி நிறைய இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸுங்கிற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் சூப்பரான ஸ்பாட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்வல் மார்க்ஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். அங்கே மிஸ்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ கிளைமேட் நல்லா தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்வல் மார்க்ஸ் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 32வது பெண்டு. இங்கே தான் வியூ என்ன சொல்கிறது மிஸ்ட் இருக்கிற ஸ்பாட்டு. இப்போது வந்து டைம் வந்து ஒரு 1:30 நாள் மிஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1:30. அப்போது மிஸ்ட் இருக்குது. ஒரு ஈவினிங் வரும்போது ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். மிஸ்ட் இதை விட பீக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூழாங்கல் ரிவர் தான் போகிறோம். வால்பாறையில் மழை பெய்யாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்யுதுங்க. இப்போ தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, தூரல் போட்டுட்ருக்கு. வெதர் வேறு லெவலில் இருக்குங்க. சரியான கிளைமேட்டு. இவ்வளோ நேரம் வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு வெளியே வந்தால் சரியான மழைங்க. மழை இப்போ தான் ஓஞ்சிருக்கு. வால்பாறையில் உள்ள இந்த பறவை கைஸ், இது பேர் என்னன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் கைஸ். கூழாங்கல் ரிவர் வந்தாச்சு. தண்ணி நல்லா ஃபுல்லாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபோர்ஸ் ஜாஸ்தி தான். பட் இறங்கி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மான் இருக்குது. நம்ம கூழாங்கல் ரிவர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மான் நின்றுட்டுருக்குது. பெண்மான் தான் நினைக்கிறேன். கைஸ் திரும்பி நிற்கிது. ஜூம் பண்ணுறேன். கரகரன்னு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே. ஆனால் வால்பாறைக்கு வந்து காரில் வரதா பஸ்ஸில் வரதா பெஸ்ட் இல்லைங்க. எனக்கு கேட்டால் டூ வீலரில் வரதா பெஸ்ட்டு. அப்போ தான் இந்த கிளைமேட்டையும் இந்த ஃபீலை ரசிக்க முடியும். கார்லேயோ பஸ்லேயோ வந்தால் அந்த ஃபீல் கிடைக்காதுங்க. நினச்ச மாதிரி மிஸ்ட்டு வந்துருச்சு கைஸ். பாருங்க, பனி மூட்டமாக இருக்கு. எப்போவுமே வால்பாறை வந்துட்டு நான் டிசப்பாயின்மெண்ட் ஆகி போனதே கிடையாதுங்க. எப்படி இந்த மிஸ்ட்டை பார்த்துவேன், இல்லாட்டி ஏதோ ஒரு விலங்குகள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போவேன். அதே மாதிரி இந்த டைம் நல்லா நடந்துச்சு. இந்த மிஸ்ட் ஏரிக்கு போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பீச் லெவலில் பார்க்கலாம். பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு தாங்க. மழையும் தூது மிஸ்ட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து 39 பெண்டில் ஏறிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரூர் மார்ச் கொண்டை ஊசி வலையில் தான் நிற்கிறோம். நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் பிஃபோர் மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஒன்றுமே தெரிலைங்க. ஒரே பனி மூட்டம் தான். என்ன இருக்கு எது இருக்குன்னு தெரியலைங்க.
இல்லை. அன்எக்ஸ்பெக்டாக நிறைய விஷயம் நடக்குது. ஃபஸ்ட்டு மிஸ்டில் மட்டும் ட்ரை பண்ணும்போது ஒரு இண்டிகேட்டர் ஒன்று போட்டுக்கிங்க, ஸ்லோவாக போங்க, ஸ்பீடாலாம் போகவே போகாதீங்க. முடிஞ்சாலும் ஸ்லோவாக போயிட்டு இந்த இயற்கையை ரசிச்சுட்டே போங்க. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எப்போயோ ஒரு டைம் தான் கிடைக்கும். அது வேற லெவலில் இருக்கிறது வந்து அந்த காரோர் மார்க்ஸ் வியூ பாயிண்டில் தான் கைஸ். அந்த ரோடே அப்படி தான் மிஸ்டாகவே இருக்கும். இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கூட போகும்போது நான் இதே மாதிரி மிஸ்ட்டை பார்த்துருக்கேன். பட் இப்போ ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க உண்மையாகவே. வரும்போது இருந்த கிளைமேட்டுக்கும் திரும்பி ரிட்டர்ன் இறங்கும்போது இருக்க கிளைமேட்டுக்கும் சரியான டிஃப்ரெண்ட்டு. அண்ட் நீ வந்து ஆலியர் போயிட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. டைம் ஒரு 5:30 ஆகிருக்கும். 5:30யாடா? டைம் ஒரு 5:30 ஆகிருக்கும். நம்ம எத்தனை மணிக்குள்ளே உட்கார போகிறோம் தெரியல. நான் ஆலியருக்கு போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் திரும்பி வரும்போது வரையாடு வந்துருக்கு கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7வது கொண்டை வீச்சு வளைவுலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் 6 கொண்டை வீச்சு வளைவுகள் இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. ஆனால் இன்னும் இருட்டில் வெளிச்சமாக தான் இருக்குது. ஆனால் ஹில்ஸில் வந்து இருட்டிட்டா ரொம்ப இருட்டாக இருக்கும். ஏன்னா லைட்டில் இருக்காங்க, நம்ம வண்டி லைட் வச்சு தான் போகணும். இருட்டுனா ஸ்லோவாக தான் போகணும். வரையில் இறங்கிட்டோம். 5 தான். கைஸ் ஏறும்போது ஃபஸ்ட்டு கொண்டை வீசி வளைவு, இதுதான் லாஸ்ட்டு கொண்டை வீசி வளைவு. இறங்கும் போது லாஸ்ட்டு கொண்டை வீசி வளைவு இறங்கிட்டோம். போகும்போது செக் போஸ்ட்டில் ஒன்றும் செக் பண்ண மாட்டாங்க. வரும்போது மட்டும்தான் செக் போஸ்ட்டில் நம்ம இ பாஸும் அண்டு வண்டிக்கு நம்ம அமௌண்ட்டு கட்டணும். இப்போ போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்டு இருட்டுறதுக்குள்ளே இறங்குறது நல்லது தான். ஃபாரஸ்ட் ரூட்டில் போகிற வழியில் அந்த கிரவுண்டில் யானை இருக்கான்னு பார்க்கலாம். மேபி நிறைய இது அன்எக்ஸ்பெக்டாக நடந்துச்சு. அதுவும் அன்எக்ஸ்பெக்டாக நடந்தால் நல்லாயிருக்கும். பார்க்குறேன், இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆலியார் கிரவுண்டில் வந்து யானை இல்லைங்க. யானையை பார்க்க முடியல. சரி இப்போ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் மழை இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் தூரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஹில்ஸ்லேருந்து இறங்கினது தூரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீ நம்ம வந்து ஆலியார் தாண்டி பொள்ளாச்சி தாண்டி உக்கடம் போகணும். உக்கடம் போகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா 6:20 ஆகிடுச்சு. நம்ம வந்து ஆலியார் டேம் கிட்ட வந்திருக்கோம். இனி நம்ம சிங்காவில் போகிறதுக்கு எத்தனை மணி ஆக போகுது தெரியல. வண்டிக்கு வந்து நம்ம மொத்தமாக எத்தனை ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம் பார்த்தீங்கன்னா 390க்கு அடிச்சிருக்கோம். திரும்பி 2000 பெட்ரோலே அடிக்கலை. போகிற வழியில் அடிக்கிற ஞாபகம் வரும். பெட்ரோல் சார்ஜ் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது எனக்கு சொல்கிறேன். வண்டி வந்து ஹில்ஸ் ரைடுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. அது போயிட்டு வரதுக்கு அந்தளவுக்கு டயர்டு தெரியலைங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கனால ரொம்ப சூடாகவும் ஆகலை. வண்டி நல்லா கம்ஃபர்டபுளாக தான் போணுச்சு. அண்டு ஹேர்பின் பெண்டில் மட்டும் ஏறுறது கொஞ்சம் கஷ்டப்படும். வேறு வண்டி மற்றபடி நல்லா தாங்க ஆக்டிவாக வண்டி ரைடு ஓட்டுறதுக்கு. கேஸ் உங்களுக்கு சிங்கனூர் போயிட்டு எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோம், அண்டு பெட்ரோல் சார்ஜ் எவ்வளோ ஆகுது, வண்டி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இப்போ மழை வேறு பெய்யுது. இருந்து ரைடை வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே முடிக்கலாம் பார்க்குறேன். நம்ம வீடியோ வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உக்கடத்துக்கு வந்தாச்சு. உக்கடத்துக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 8:30க்கு வந்திருக்கோம். அண்ட் ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா லாங் ரைடுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் ஹில்ஸில் மட்டும் 40க்கு மேலே போகாது. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு அடித்தேன். 400 ரூபாய்க்கு அடித்து ஏற்கனவே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வந்துருக்கும். ஒரு 500 ரூபாய்க்கு அடிச்சிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை போயிட்டு ரிட்டனே வந்துடலாம். திரும்பி நான் உக்கடமே வந்துட்டேன்.
அண்டு வால்பாறை பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு ட்ராவல் கண்ணில் சந்திக்கலாம். பை பை, see you.